வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ரொம்ப 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 சுபமாக வாழ்த்துக்கள். ஸோ சாத்வியா டிஜிட்டல் வேற அளவில் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நன்றிங்க. ஸோ அப்டேஷனும் நிறைய அப்டேட் லைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. மெயின் விஷயம் என்னன்னா சாத்வியா டிஜிட்டல் ஏர்னிங் ஆப்புங்க. ஸோ நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்காக கொண்டு வந்ததுதான். ஸோ நம்ம மூலமா நிறைய பேர் சம்பாதிக்கணும், அதே சேம் சேஃபா போகணும் அப்படின்னு கொண்டு வந்ததுதான். கரெக்டுங்களா? ஸோ அதுக்காகவே தான் இந்த ஆப் நம்ம சாத்வியா டிஜிட்டல் மொபைல் ஆப் உருவாச்சு. ஸோ அதுக்கு ஆகஸ்ட் 30 அதாவது 3வது பிளான் இருக்கவங்க, 4வது 5வது இந்த 3 பிளான் இருக்கவங்களுக்கும் கடைசி நாள் ஆகஸ்ட் 30. அது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 30 விட்ராயல் போட்டாச்சுன்னா அமௌண்ட் வந்துடும். கோல்டு யாவது மேக்ஸிமம் வாங்கியிருப்பீங்க, வாங்காதவங்க அமௌண்ட்டா வந்துடும். இதுதான் விஷயமே. அது எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். 73,000 பேர்த்துக்கும் நாம 100 ரூபா கொடுத்து 75 லட்சம் கொடுத்துருக்கோம். ஸோ அது போக பார்த்துட்டீங்கன்னா 9வது பிளான் நம்ம கடைசி பிளான். ஸோ 4 பேர்த்துக்கு ஒரே மாசத்துல ஸோ அவங்களுக்கு 27 லட்சம் தான் பே பண்ணாங்க, அவங்களுக்கு 54 லட்சம் கோல்டு. எல்லா விஷயங்களும் நம்ம தெளிவாக கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன ஒரு நாளைக்கு முன்னாடியாவது நம்ம பண்ணியிருக்கோம். விட்ராயல்ஸும் அதே மாதிரி தான். நம்ம சொன்ன 7 ஒர்க்கிங் டேஸ் சொல்லுவோம், 7 ஒர்க்கிங் டேஸ் முன்னாடியே எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் விஷயமே. ஸோ எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு எலெக்ஷன் எந்த ஒரு பேசுலையும் நாம விட்ராயல்ஸை நம்ம தள்ளி போடவே இல்லை. நம்ம சொன்ன டேட்டு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். அது எந்த மாற்றம் இல்லை. கரெக்டுங்களா? ஏன்னா இங்க சேஃப்டி அகம் டிஜிட்டல் ஆப், அதாவது சாத்வியா டிஜிட்டல் ஆப் ஓப்பன் ஆனது எதுக்குன்னா ஏர்னிங்ஸ்க்காக தான். ஸோ நீங்க டெவலப் ஆகணும், சேம் டைம் உங்க மூலமா அடுத்தவங்களும் ரொம்ப சேஃபா டெவலப் ஆகணும் தான். நம்ம கூடயே ஓப்பன் ஆனது, நமக்கு முன்னாடி ஓப்பன் ஆனது, நம்ம பின்னாடி ஓப்பன் ஆன எந்த ஆப்புமே அட் ப்ரெசென்ட் லைவ்ல கிடையாது. விட்ராயல்ஸ் கொடுக்கல. ஸோ அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்பெல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. மக்கள் பாவம் என்ன பண்றதே தெரியாம நிறைய முடிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்ட், தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ நம்மளுடைய ஆப் அப்படி கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போகணும், ஸ்ப்ரெட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், நிறைய பண்ணணும். ஆனா பண்றீங்களான்னா ரொம்ப கம்மியான நபர்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அது பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற மேக்ஸிமம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மட்டும் பார்த்துட்டு அவங்க மட்டும் பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மெயின் விஷயம் தான். ஸோ இதெல்லாம் நீங்க காட்டி இதெல்லாம் பண்ணி நீங்க கொண்டு போயிருக்கணும். ஸோ நம்ம என்ன சொல்றதுங்க, 100 ரூபாய் நீங்க பண்றீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் கொடுக்கல. 1 லட்சம் நீங்க பண்ணா 10 லட்சம் பண்றீங்க, அதுக்குன்னு அது எதுக்குமே நம்ம ஒரு பொருள் தயார் பண்ணி நம்ம கொடுக்கல. கரெக்டுங்களா? நம்ம தரது பியூர் 916 ஹால்மார்க் ஆட கோல்டு காயின் தரோம். கரெக்டுங்களா? ஸோ இது நம்ம நாளைக்கு என்னன்னா, இன்னைக்கு நீங்க 1 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வாங்க 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினவங்களாம் இப்போ 1 லட்சம் 1.25 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்குங்க. அவ்வளோ வேல்யூ. கரெக்டுங்களா? ஸோ இப்போ 3300 ஆரம்பத்தில் வாங்கினவங்களாம் இப்போ நம்ம அந்த பிளான் நம்ம கோல்டே தரதில்லை, கேஷாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு 3300 கோல்டு காயின் 1/2 கிராம் காயின் வாங்கினாங்க இல்லைங்களா? இன்னைக்கு அதோட விலை 4,700 4,300. ஸோ எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு பாருங்க. அதாவது அவங்களுடைய கொடுக்குற அமௌண்ட்டும் டெவலப் பண்ணி தரோம், சேம் டைம் மாசம் அமௌண்ட் தரும். இது யார் தரா யோசிச்சு பாருங்களேன். ஸோ நம்ம ஒரு பிளான் இப்போ 3வது பிளான் 4வது பிளான் 5வது பிளான் ஸ்டாப் பண்றோம்னா இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், கோல்டு காயின் கொடுக்குறோம். ஸோ கோல்டு காயின் வரவங்களுக்கு அமௌண்ட்டா கொடுக்குறோம். வேலை முடிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் மற்றவங்க பண்றாங்களா? நம்ம அமௌண்ட்டும் வாங்கி வச்சுக்குவாங்க, ஒரு 6 மாசம் 10 மாசம் சொல்லி டிலே பண்ணிடுவாங்க, அமௌண்ட்டும் தர மாட்டாங்க, பே அவுட்டும் வராது. ஸோ இப்படிதான் நடக்குது. இப்படிதான் க்ளோஸ் ஆகுமே தவிர நம்ம மாதிரி நீங்க ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுத்து நம்ம பண்றோமா? இல்லை. ஸோ நம்முடைய 6வது 7வது 8வது 9வது மொத்தம் 4 பிளானுமே அவைலபிள் தான் இருக்குங்க. 6 7 8 9 6 மாசத்துல கோல்டு வாங்கினாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் க்ளோஸ் ஆகும். எதுக்காக அப்படின்னா நம்ம நவம்பர் 1 இருந்து ஒரு விஷயத்த நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்டேட் ஆயிருக்கும். என்னன்னா ஸோ அதுல இருந்து மொத்தம் 3 கண்டிஷன் தாங்க கோல்டு வாங்குறது. ஒரு கண்டிஷன், அதாவது நம்ம ஒன்று ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 இயர் முடிஞ்சு அடுத்த வருஷம் நீங்க அடுத்த பிளான் மாறணும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பிளானுக்கான கோல்டு காயின் கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ 1 லட்ச ரூபா நீங்க பே பண்ணிருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் அதோட இன்கம் பாதியே கம்மியா இருக்கு. 200 ரூபா வாங்குறீங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா 100 ரூபாய் மாறிடும். நீங்க எல்லாம் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னு ஒரு இன்கம் 1000 ரூபா வந்துடும். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் கோல்டு வாங்குற கிரிட்டீரியா எப்போ அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஸோ 1 இயர் கழிச்சு நீங்க யார் ரெஃபர் பண்ணாலும் அடுத்த பிளான் மாறும்போது கோல்டு கிடைக்கும். இல்லை அந்த பிளான் ஃபுல்லா முடிச்சிங்க 3 வருஷம் முடிச்சுன்னா கோல்டு கிடைக்கும். ஸோ நவம்பர் 1 இருந்து இல்லை ஒவ்வொருத்தரா நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ 1 லேக் பே பண்ணீங்கன்னா 10,000 கோல்டு நீட்டாக கிடைக்கும். அதே சேம் டைம் நீங்க ஒருத்தர் ரெஃபர் பண்ணீங்கன்னா அப்போ ஒரு கோல்டு காயின் உங்களுக்கு 10,000 கிடைக்கும், கஸ்டமருக்கு 10,000 போகும். ஸோ சேஃபா போகும். இந்த 3 கண்டிஷன் தான் கோல்டு கிடைக்கிறதுக்கான கண்டிஷன். ஸோ நவம்பர் 1 முன்னாடி வந்தவங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க பண்ண 6 மாசத்துல கோல்டு காயின் வந்திருக்கும். ஸோ அதுதான். ஸோ பண்ணி வாங்கிடுவீங்க. நீங்க ரெஃபர் பண்ணாம இருக்கீங்க, அடுத்து ஒர்க் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆக்டிவேட் டிஆக்டிவேட். ஸோ நம்முடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஸோ 1ஆம் தேதிக்கு முன்னாடி நவம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாத்தோட ஐடியுமே நம்ம கோல்டு காயின் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ யாருக்கும் பெண்டிங் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ அதனால அந்த ஐடிகளுக்கு மட்டும் பிளாக் ஆகாது. அதாவது 6 7 8 9 நீங்க அடுத்த பிளான் போடும். அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே
30% ஆஃபர் தரும். லைஃப் டைம் ஆஃபர் வேற லெவல். இதுக்கு மேல இது கிடைக்காது. லைஃப் டைம் ஆஃபர், லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மெயின் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு மேல இந்த ஆஃபர் வாய்ப்பே இல்லை. ஆஃபர்ங்கிற விஷயமே கிடையாதுங்க. வாய்ப்பே இல்லைன்னா கோல்டு அந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? 6வது பிளான் நீங்க போகலாம். 6வது பிளான் போறதுக்கு நீங்க 1 lakh பே பண்ண வேண்டியது இல்லை. 70,000 ரூபாய் நீங்க பே பண்ணா போதும். ஆகஸ்ட் 30 கடைசி, 31 ஐடி வந்து ஆக்டிவேட் இருக்காதுங்க. அதாவது நீங்க ஃபுல்லாக லாகினே பண்ண முடியாது. ஸோ மெயின் விஷயம் தான். அதாவது 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 4 பிளான்ல கோல்டு வாங்குறவங்க மட்டும். சரிங்களா? அதாவது நவம்பர் 1 வந்தவங்க, நவம்பர் 1 முன்னாடி வந்தவங்க மட்டும். அதுக்கு மேல வந்தவங்க எல்லாத்துக்குமே எப்பவும் போல நம்ம ரூல் படி போயிட்டு தான் இருக்கும். அது எந்த மாற்றம் இல்லை. சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ மெயின் விஷயம் அதுதான். ஸோ 6வது பிளானுக்கு எவ்வளோ 1 லட்ச ரூபாய் பே பண்ண வேண்டியது இல்லை. 30,000 மைனஸ் பண்ணிட்டு 70,000 பே பண்ணாலே உங்களுக்கு 1 லட்சத்துக்கான கோல்டு, அதுக்கான இன்கம் எல்லாமே இருக்கு. ஸோ யூஸ் பண்ணுங்க. 7வது பிளான் போகலாம்னா அதுக்கும் நீங்க போகலாம். 10 லட்ச ரூபா நீங்க பே பண்ண வேண்டியது இல்லை. 3 லட்ச ரூபா மைனஸ் பண்ணிட்டு 7 லட்ச ரூபா நீங்க பே பண்ணா போதும். 7வது பிளானுக்காக போய்க்கலாம். 8வது பிளான் போகலாம். 27 லட்சம் நீங்க பே பண்ண வேண்டியது இல்லை. 8 லட்ச ரூபா கழிச்சுட்டு 19 லட்சமா 19 லட்சம் நீங்க பே பண்ணா போதும். 19 லட்சம் நீங்க பே பண்ணா போதும். 27 லட்சத்துக்கான கோல்டு கிடைக்கும் 8வது பிளானுக்கு. 9வது பிளானுக்கு 54 லட்சம் பே பண்ண வேண்டியதில்லை. அதுக்கும் 30% கம்மி பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 38 லட்சம் நீங்கள் பே பண்ணாவே போதும். ஸோ மெயின் விஷயம் அதுதான். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 30% ஆஃபர் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. மெயின் விஷயம் மற்ற கம்பெனி மாதிரி நம்ம கிடையாதுங்கிறது எதுவும் தெரிஞ்சுக்கங்க. மற்ற கம்பெனிலாம் பணத்தை வாங்கி வச்சுட்டு ஏதோ ஒன்று கொடுத்து இல்லை கொடுக்காம அவங்க ஃபண்டு விட்ராயல்ஸும் தராம ஸோ இழுத்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண அமௌண்ட், அது நீங்கள் 3000 ரூபா இருந்தாலும் சரி, 1 லட்சம் வந்தாலும் சரி, 50 லட்சம் நீங்க பண்ண அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கோல்டு காயின் கொடுத்துருக்கோம். சேம் டைம் இன்கமும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நிறுத்தி வைக்கவும் இல்லை. கரெக்டுங்களா? நம்ம எந்த ஸ்டாப்பும் பண்ண போறது கிடையாது. எல்லாமே இருக்கு. அது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் சொல்லி காலையில் வந்துச்சு. ஸோ மெயின் விஷயம் அதுதான். ஸோ மற்ற கம்பெனி நமக்குள்ள வித்தியாசம் அதுதான். வேற லெவல் நமக்கு போயிட்டு இருக்கு. போகும். ஏன்னா இங்க வேலை செய்யறதுக்கு மட்டும்தான், ஒர்க் பண்ணி அவங்க டெவலப் பண்றதுக்கு மட்டும் இங்க இடமே. மற்றவங்களுக்கு யாருக்குமே இங்க இடம் கிடையாது. ஆரம்பத்தில் சொல்ல விஷயம் தான். நீங்க டெவலப் ஆகணும். உங்க மூலமா மற்றவங்களால டெவலப் ஆகணும். அது சேஃபான முறையில. ஸோ அது சேஃப் அப்படிங்கிறது ஒன்று லேண்டு, பூமி. சரிங்களா? அடுத்து கோல்டு. இமீடியட்டா பூமியை வந்து காசு பண்ண முடியுமானா முடியாது. அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா கோல்டு அப்படி இல்லை. நினைச்ச செகண்ட்ல கேஷ் பண்ண முடியும். ரொம்ப சேஃப் எடுத்துட்டு போக முடியும். நிறைய விஷயங்கள். அது நீங்க எவ்வளோ 1 கோடியா இருந்தாலும் ஈஸியா அந்த கோல்டு எடுத்துட்டு போயிட முடியும். ஆனா 1 கோடிக்கான லேண்ட் எடுத்து போக முடியுமானா முடியாது. 1 கோடிக்கான லேண்ட் வந்து இமீடியட்டா பண்ண முடியுமானா முடியாது. அதில் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரொம்ப சேஃபான முதலீடு அப்படிங்கிறது இந்த 2 தான். ஸோ அந்த இதில் நம்ம கோல்டு எடுத்திருக்கோம். நம்ம சாத்விகம் டிஷ்ஷும் அது மட்டும் தான் பண்ணுது. அது மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ நல்ல விஷயத்த ஷேர் பண்ணாம ஒரு என்ன சொல்றதுங்க, யார் அதிகமாக பணம் தராங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்றீங்க. அதுல கொண்டே விழுகிறீங்க. விழுந்ததுனால வந்த வினைகள் தான் இத்தனை வருஷ காலமும். இனிமேலாவது அந்த விஷயங்களை தவிர்த்து ஸோ நம்ம சாத்விகம் டிஷ்ஷில் கொண்டு போங்க. உங்களுக்கானது தான். ஸோ ஆகஸ்ட் 30 கடைசி நாள். 31ஆம் தேதியே உங்க ஐடி வந்து ஆக்டிவா இருக்காதுங்க. சரிங்களா? மெயின் விஷயம் தான். அது நீங்க எந்த பிளான் வேணும் இருக்கலாம். 31 ஐடி ஆக்டிவேட் இருக்காது. அதுக்கு முன்னாடி விட்ராயல் போடுறவங்க போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி அப்கிரேட் ஆகும் ஆயிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இன்னும் டைம் இருக்கு. ஸோ டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய விஷயம்லாம் கிடையாது. மினிமம் ஒரு 6வது பிளான் போகணும். 70,000 ரெடி பண்ணுறது இந்த காலகட்டத்துக்கு பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக எல்லாரும் பண்ணுறீங்க. நான் அவ்வளோ எல்லாரும் கிரெடிட்ல போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை தாண்டி வரணும். நல்ல ஒரு ஓடணும். ஏன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன். நீங்க கேப்சா போட வேண்டியது இல்லை. ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இல்லை. நீங்க ஏதாவது ஒர்க்கா இருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்க்க பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்க திரும்ப வந்து அதை எங்க விட்டீங்களோ அங்கிருந்து பார்க்கலாம். சரிங்களா? நீங்க வீடியோ பார்க்க போன் இருந்துச்சுன்னா கூட எங்க பார்த்துட்டு அதே இடத்துல பாஸ் ஆயிரும். திரும்பி வந்து இங்கே பார்க்கலாம். மற்றதுல எல்லாம் எங்கேயுமே அப்படி கிடையாதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து தான் பார்க்கணும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் குழம்பு கட்டு பார்க்கணும். இங்க அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளவு ஒரு வசதி உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கு. அதை நீங்க யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாதும் உங்க கையில தான். யூஸ் பண்றவங்களுக்கு இது செம்மையான சாத்தியம் மிஷல் தான் சொல்ற தங்கம். ஸோ தங்க சொல்லுவாங்க இல்லையா, தங்க பொன்முட்டை வாத்துவாங்களே அந்த மாதிரி தான். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ் பண்றவங்களுக்கு அது தெரியும். யூஸ் பண்ணாதவங்க ஜஸ்ட் வெடிக்க மட்டும் பார்க்கறதுக்கு ஆகஸ்ட் 30ஆம் தேதி கடைசி நாள். ஸோ அது நோட் பண்ணிக்கங்க. திரும்ப சொல்றேன். வாய்ப்புகள் இருந்தால் அடுத்த பிளான் அப்டேட் ஆயிக்குங்க. அதான் ரொம்ப நல்லது. நன்றி வாழ்த்துக்கள்ங்க.